ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்? இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அப்படிங்கிறனால இன்ஜினியரிங்கில் மெயினாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ரெண்டு கோர்சஸ் பற்றியுமே நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு கோர்சஸில் எந்த கோர்சஸ் படித்தா அதிகமான வேல்யூ இருக்க போகுது, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் எலிஜிபிலிட்டிஸில் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக எதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அல்காரிதம்ஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், மெஷின் லேர்னிங்கோட மாடல்ஸும் இதில் மெயினாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிங் டிசிஷன்ஸ் மேக்கிங் இது மாதிரியான விஷயங்களும் மேஜராக நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக பிக் டேட்டா அனாலிசிஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். அல்காரிதம்ஸ் பற்றி போய் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் டூவில் ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். முக்கியமாக மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனாலுமே பரவாயில்ல, மேத்தமெட்டிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். அண்டு இந்த கோர்ஸ் 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எதை பற்றி படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஃபியூச்சரில் என்னென்ன இருக்கும், அதை எப்படி ப்ரோக்ராம் மொழியை இன்க்ளூட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஒரு டேட்டா பேஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி பாதுகாக்கிறது, ஒரு ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங் பற்றி முழுமையாக கற்றுக்குவீங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12th நீங்கள் கம்பல்சரி மேக்ஸ் குரூப் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் இதுலாம் எடுத்துருக்கலாம். மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அடுத்து நீங்கள் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் சேர்றீங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சேர்றீங்க அப்படின்னா இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தியரிட்டிக்கல் ப்ளஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த 4 இயர்ஸில் நம்ம எது மாதிரி மெயினாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மிஷின் லேர்னிங் பற்றியும், டீப் லேர்னிங் பற்றியும், அதே மாதிரி பிக் டேட்டா அனாலிசிஸ் பற்றியும், பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றியும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதை பற்றியும் பேசிக்காக படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகும். ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakhலேருந்து 2 lakh வரைக்கும் காலேஜஸ் வேரி ஆகும். யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறீங்க அப்படின்னா 3 lakh மேலேயே ஃபீஸஸோட ரேஞ்சஸ் இருக்குது பர் இயருக்கு. ஏஐடிஎஸ் கோர்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்கில் நீங்கள் இப்போ தான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 6 lakhலேருந்து ஒரு 7 lakh வரைக்கும் பேசிக்காக ஏர்ன் பண்ணலாம் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகுறீங்கன்னா. இதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் இன்னும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஒரு 15 லட்சத்துக்கு மேலேயே ஸ்டார்டிங் சேலரியாகவும் வாங்கலாம். ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் நீங்கள் பிடெக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், மாஸ்டர் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம். ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் இது மாதிரியான மாஸ்டர் லெவல் கோர்சஸ் பண்ணலாம். பர்டிகுலராக ஒரு பிரான்ச்சஸ் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் நீங்கள் எந்த மாதிரி வளர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில்ஸு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒன்று. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேசிக்காக C++ படிப்பீங்க, C++ படிப்பீங்க, பைத்தான் படிப்பீங்க, SQL படிப்பீங்க, அடிஷ்னலாக வெப்சைட்டை பற்றி படிப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஸ்கில்ஸ் நீங்கள் அதிகமாக வளர்த்திக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்திக்கணும். நெட்வொர்க்கிங்னா எப்படி ஒரு டேட்டா பேஸை நீங்கள் சேவ் பண்ணுறது, நெட்வொர்க்கிங்கில் எந்தெந்த மாதிரி நெட்வொர்க்கிங் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் ஸ்கில்ஸ் நல்லா வளர்த்திக்கணும். இந்த கோர்ஸுக்கு உண்டான சிலபஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் நீங்கள் படிப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க. டேட்டாஸ்லாம் எப்படி சேவ் பண்ணுறது, அதை எப்படி பராமரிக்கிறது, இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதோ, ஒரு வெப் டெவலப் பண்ணுறதோ, இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. இதில் ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸை பொறுத்துங்க. பார்த்தீங்கன்னா 80,000 70,000லேருந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் 2.5 லட்சம் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது, நீங்கள் படிக்கிற காலேஜஸை பொறுத்து. அடுத்து உங்களுக்கு சேலரி பேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி பேஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபரானும் 3 லட்சத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு 4 ஆகலாம், 5 ஆகலாம், 6 ஆகலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியை பொறுத்து, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து எல்லாமே வேறுபடும். ஓகே, இப்போ ஏஐடிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட
உங்களோட ஸ்கில் எதை பற்றி பேஸாக இருக்கும் லேர்ன் பண்ணிக்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், அதர் லாங்குவேஜஸ் C++, ஜாவா இது மாதிரியான லாங்குவேஜஸும், அல்காரிதம்ஸ் டெவலப் பண்ணுறது, டேட்டாஸ் அனலைசிஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். இது ரொம்பவே முக்கியம். ஓகே, ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், எது மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், NLP இன்ஜினியர் இது மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் NIC, DRDO, ISRO இது மாதிரியான இடங்கள்லையும், அதே மாதிரி வேரியஸ் மினிஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க ஏஐ சம்மந்தமாக அண்டு டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அண்டு கவர்மெண்ட் லைனில் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த சைடு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா UPSC எக்ஸாம்ஸ் எழுதலாம், IBPS எக்ஸாம்ஸ் எழுதலாம், DRDO டிஃபென்ஸ் சம்மந்தமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், ISRO இருக்குது, நம்மளோட விண்வெளி ஆராய்ச்சி கழகம் இருக்குது, அது சம்மந்தமாகவும் SSC எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரியான எக்கச்சக்கமான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரிலேட்டடாக, இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ராபேக்ஸுமே நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லேர்னிங்கில் இருக்கணும். ஏன்னா ப்ரோக்ராமிங்லாம் இப்போ ஒரு ஒர்க்கில் சேர்ந்துட்டோம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் செட்டில்னு நினச்சிங்கன்னா இங்கே சர்வை பண்ண முடியாது. டே டு டே நீங்கள் அப்டேட்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களை கம்பெனியில் வச்சுருப்பாங்க, இல்லைனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், மென்டல் ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம். என்னால் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்து பண்ணலாம். அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரிங்க நிறையா வேலைவாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து தேர்வாகி உள்ளுக்குள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம்னு இருக்குது, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்டிங் இன்ஜினியரிங், CS அண்ட் IT பேப்பர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுதலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NIC நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சயின்ஸ் B அண்டு டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் எக்ஸாம், இது வந்து நீங்கள் எழுதி தேர்வாகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா SSC சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எக்ஸாம்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா IBBS ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், IT ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதி தேர்வாகலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் என்னென்ன ஜாப் ரோலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எழுதி தேர்வாகி நான் கவர்மெண்ட் ஸ்டேட் போகிறேங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NICயில் வந்து ஒர்க் இருக்குங்க, DRDOன்னு இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ISRO ரொம்ப முக்கியமான இதுங்க கவர்மெண்ட்லேயே, அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைட் போகலைங்க சார் நான் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கம்பெனிஸ் நிறையா இருக்குங்க. அதாவது சிஸ்டம் அனாலிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம். அடுத்து இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடுத்து ஜாப் போகலிங்க சார், நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்டெக்லேயே பார்த்தீங்கன்னா IT படிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டெக் வந்து BE முடிச்சுட்டு நான் எம்டெக் படிக்கிறேன் சார், MSCயில் படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் MSc IT படிச்சுக்கலாங்க. இல்லை IT MSc வேணாம், எம்டெக் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேஜராக MBA நீங்கள் படிக்கலாங்க. MBAவில் வந்து IT மேனேஜ்மெண்ட் தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 2 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலை நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின டவுட் இருக்குது, நான் அடுத்தடுத்து அந்த கோர்ஸ் சேரேன் சார், டவுட் இருக்குது நான் கேட்கணும் அப்படின்னா கீழே சாரோட நம்பர் என்னோட நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கோம், அதுக்கு தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு எந்த டவுட்டாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் கூப்பிட முடியலைங்க சார் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வர வீடியோவில் நான் உங்களுக்கு உண்டான பதில் நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.